ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷே கிருதவந்தே பகவந்தோ புனः புனக ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सगनाववतु सगनौ पुनक्तु सगवीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। இந்த அபரோக்ஷ அனுபூதியில் நம்ம கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தது விசாரணை மேற்கொள்ளுதல். அதை பற்றி நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சங்கர சுவாமிகள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரு சிஷியனாகப்பட்டவன் ஒரு குருவை அணுகக்குள்ள என்ன மாதிரி கேள்விகள்லாம் அவனுக்குள்ளார வச்சுக்கிட்டு இந்த குருவை போய் அணுகணும், எந்த மாதிரி கேள்விகள்லாம் குருக்கிட்ட கேட்கணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, நான் யார், இல்லை யார் நான் அப்படின்னு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது. ரெண்டாவது கேள்வி, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது. மூணாவதாக ஒரு கேள்வி எழுப்புறாரு, இதுக்கெல்லாம் ஆதாரம் எது அப்படின்னு கேட்குறாரு. படைக்கப்பட்டவர் யார், இந்த உலகத்தை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. நாலாவது ஒரு கேள்வி என்ன கேட்குறாரு, இது மூணுத்துக்கும் அதிஷ்டானம் எது, உபாதான காரணம் எது. காரணம் ஒன்று இருக்கும்ல இது மூணுத்துக்கும், அந்த காரணம் எது அப்படின்னு இந்த 4 கேள்விகளோடு தான் குருக்கிட்ட அணுகணும்னு சொல்கிறாரு. சரி, இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்குது, இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்குது, எத்தனையோ நாடுகள் இருக்குது. அந்தந்த நாடுகள்லையும் தத்துவவியல் போதனை பண்ணுறவங்க எல்லாரும் இந்த மாதிரி கேள்விகளை தான் அவங்க கேட்பாங்க. இந்த 4க்குள்ளே தான் அவங்களோட கேள்விகள் அடங்கும். இதை தாண்டி வெளியில் அவங்க கேட்டுற முடியாது. நான் யார், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தை படைத்தவர் யார், இதுக்கு எல்லாம் காரணகர்த்தா. இப்போ இந்த முதல்ல நான் யாருன்னு கேட்டால், இந்த ஜீவனாகப்பட்டவன், ஜீவனாக இருந்தவன் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான உபதேசம் அதில் கொடுக்கப்படுது நான் யாருன்னு. ரெண்டாவது, இந்த ஜெகத் எத்தகையது, யார் படைத்தார் அப்படின்ற ஒரு பதில் ரெண்டாவது கேள்விக்கு கிடைக்குது. மூணாவது கேள்வி என்னன்னா, இதுக்கு உபாதான காரணம் யார் அப்படின்னா ஈஸ்வரனை சொல்கிறோம் நம்ம. சரி, அவரு சகுன பிரம்மம் இல்லையா, அப்போ அவருக்கும் ஆதாரம் ஒன்று இருக்கும்ல, அது நிர்குணம் இல்லையா, அப்போ படைத்தவர் யார், சத் அப்படின்னு நம்ம இந்த 4 இதுக்கும் கேள்விக்கு ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த விசாரத்தை இப்படி மேற்கொள்ளணுன்றத சொல்கிறாரு. நம்ம குருவை அணுகக்குள்ளையும் இந்த கேள்விகளோட அணுகணும், அதுதான் அழகு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதில் நம்ம இதுக்கு முன்னாடி நான் யாருன்றதை விசாரம் பண்ணதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக இந்த ஜெகத் எத்தகையது அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம உள்ளார நுழையலாம். அதுக்குண்டான ஸ்லோகம் பார்க்கலாம். ஓகே, அதில் பண்ணுறேன். அஞ்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரவிசியதே சங்கல்போ விவிதக கர்த்தா விசாரக சோ அயம் ஈதுருஷக. இதோட பொழிப்புரை பார்க்கலாம். அனைத்து ஜெகத்தும் அறியாமையிலிருந்து தான் தோன்றுச்சு. ஃபஸ்ட்டு அடியே நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சுருப்போம், ஆதாரம் இறைவன் தான், கடவுள் தான், அவர்கிட்ட தான் இது தோன்றுச்சுன்னு நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். அது அடியே நெத்தியடியாக சொல்கிறாரு, அனைத்து ஜெகத்தும் அறியாமையிலிருந்து தான் தோன்றுச்சு. ஜெகத்தும் அறியாமையிலிருந்து தான் தோன்றுச்சு, அறிவில் ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் விதவிதமான எண்ண ஓட்டங்கள் தான் படைப்பாளன்னு சொல்கிறார். ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு தனி ஜீவனுக்கு வரக்கூடிய அவனுடைய சங்கல்பம், அவனுடைய எண்ண ஓட்டங்கள் தான் அவனுடைய படைப்பு. அப்போது இன்னொருத்தவருக்கு எப்படி இருக்கும், அவரோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும், அதுதான் படைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் இந்த விசாரணையில் ஈடுபட வேண்டும் சொல்கிறார். மேலும் அதை எப்படி பார்க்குறாருன்னா, இத்தனை பெரிய கேள்வி கேட்குறாங்க, இத்தனை பெரிய ஜெகத்தும் என்ன சொல்கிறீங்க, இங்கே பார்த்தா 7 உலகம் இருக்குன்னு சொல்கிறோம்,
அந்த ஒரு உலகத்தை எடுத்துட்டு பார்த்தோன்னா எத்தனையோ கண்ட்ரிகள் நாடுகள் இருக்குன்னு சொல்றோம். அந்த நாட்டுக்குள்ள பார்த்தோன்னா எத்தனையோ கவுண்டி ஸ்டேட்ஸ் சொல்றோம். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய மொழி, இவ்வளோ பெரிய உலகத்துக்கும் அறியாம தானே காரணம் சொல்றீங்க, இது எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேள்வியை தூண்டுறாரு. ஓ, அவரா நம்மளுக்கா புரியலனாலும் அவரே தூண்டுறாரு. அப்ப நம்ம கேள்வி கேட்கணும், எப்படி சாமி இவ்வளோ பெரிய ஜகத்துக்கும் அறியாம மட்டும் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி இது நடக்கும்? அதுக்கு பதில் சொல்றாரு, கயிறு பற்றி அறியாதவருக்கு எப்படி பாம்பு போல் தெரிகிறது. மறுபடியும் கேள்வி எழுப்புறாரு. கயிறை பற்றி அறியாம இருக்கிறதுக்கு பாம்பு தாங்க தெரியணுமா, வேற எதுவும் தெரியக்கூடாதா? பாம்பு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய புத்தியில் பாம்பு எப்படி உதயமானது, வேற எதுவும் உதயமாகக்கூடாதா? வந்திருக்கலாம்ல. இப்போ பாம்பு இருக்கிற இடத்துல, கயிறு இருக்கிற இடத்துல பாம்பை பார்க்கணுன்ற ஒரு கற்பனை எதுவும் இல்லைல்ல. அந்த இடத்துல ஒரு தடியை பார்க்கலாம், ஒரு பானையை பார்க்கலாம், வேற ஒரு பொருளை, ஏதோ ஒரு பொருளை பார்க்கலாம். அந்த பாம்பை பார்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கல. அதுக்கு ஒரு தெளிவு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எப்படின்னா, இப்போ பாம்புக்கு பதிலாக நம்ம விதவிதமாக யோசிக்கலாம். பாம்புக்கு பதிலாக ஒரு மாலை நெளிஞ்சு இருக்கிறத பார்க்கலாம், அப்புறம் ஒரு ஓஸ் பைப்பு நெளிஞ்சு இருக்கிறத, தண்ணி அடிக்கிற ஓஸ் பைப்பு நெளிஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். இல்லை அந்த பாம்பு அங்கே கயிறே இல்லை, காலால் ஒருத்தவங்க ஒரு நெலிஞ்சி ஒரு கட்டை வரலால் ஒரு மண்ணில் வரைஞ்சிருந்தாங்கன்னா அதோட இம்ப்ரெஷன் இருக்கும்ல, அந்த இம்ப்ரெஷன் பார்த்து பாம்புன்ற ஒரு கற்பிதம் நம்மளுக்கு ஏற்படலாம். இத்தனை விதமாக பார்க்கலாம். சரி, இது நேர்த்தியாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒரு பாம்பாகப்பட்டது வளைஞ்சி நெலிஞ்சி இருக்கும், கயிறாகப்பட்டதும் வளைஞ்சி நெலிஞ்சி இருக்கும். அப்போ அதுக்கு மேட்ச் ஆகுது. அந்த கயிறுக்கு கரெக்டா பாம்பு இருக்க மாதிரி கற்பிதம் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு கற்பனை இருந்ததுன்னா பண்ணிக்க முடியும். ஆனா அந்த கயிறுல வேற ஒன்னதை ஏதாவது கற்பனை பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதோட உருவகப்படுத்தின நிலையில, அது வளைஞ்சு நெலிஞ்சு இருக்கிற இடத்துல ஓஸ் பைப்பை பார்க்கலாம், மாலையை பார்க்கலாம், அந்த இம்ப்ரெஷன் மேல பாம்பை பார்க்கலாம். ஒரு மண்ணுல வரையப்பட்ட அந்த கோடு, பாம்பு மாதிரி இருக்கிற கோடுல நம்ம பாம்பை உருவகப்படுத்தி பார்க்க முடியும். அது இல்லாத வேற எதையும் பார்க்க முடியாதுன்றத நம்மள அங்க விசாரிக்க வைக்கிற கேள்வி மட்டும் எழுப்பிட்டாரு. நம்மள அங்க விசாரிக்க வைக்கிற, நம்ம விசாரணை பண்ணி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சரி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த கயிறை பார்த்தவொடனே கயிறுன்னு தெரியுதே, உனக்கு மட்டும் எப்படி பாம்புன்னு தெரிஞ்சது? அப்போ கயிறு தானே தெரிகிறது, உன்னோட அஞ்ஞானம் தான் அந்த கயிறை பாம்பாகவும் மாலையாகவும் ஓஸ் பைப்பாகவும் இல்ல மண்ணில் வரையப்பட்ட இம்ப்ரெஷன் மேல உங்களுக்கு பாம்பை பார்க்கக்கூடிய தன்மையும் உன்னுடைய அஞ்ஞானம் தான், அஞ்ஞானத்தால் தான் அது பிரபவம் ஆகிறது, வேற ஏதாலும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பாம்பின் பிரபவமும் கயிற்றின் அஞ்ஞானம் தானே. கயிற்று மேல இருக்கக்கூடிய அறியாம, கயிற்று என்ன அப்படின்னு கயிற்றோட விளக்கம் அறிவு நம்மளுக்கு எட்டாதனால நம்ம என்ன பண்றோம், அங்க பாம்பையோ வேற எதையோ நம்ம உருவகப்படுத்திக்கிறோம். ஒருவரது அஞ்ஞானத்தில் தான் பாம்பு வந்தது. அனைத்து உயிர்களுடைய அஞ்ஞானமும் ஜகத் வந்தது. ஒரு தனி மனிதனுடைய அஞ்ஞானத்தினால ஒரு பொருளை வேற ஒன்னா அதுக்கு சமமா, அதுக்கு நேர்த்தியா இருக்கிற ஒரு பொருளை அவன் கற்பிதம் கொள்றான் அவனோட அஞ்ஞானத்தினால. அப்போ ஒரு ஜீவராசியும் இருக்கு இல்லையா, ஒரு உயிர்களும் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த எல்லா உயிர்களுடைய அஞ்ஞானமும் சேர்த்துதான் இந்த ஜெகத் வந்தது அப்படின்னு சொல்ற. அப்போ அஞ்ஞானம் உண்மையாவே அவர்கிட்ட இருந்ததா? மொத்த உயிரினங்களோட அஞ்ஞானம், சமஷ்டி அஞ்ஞானம், வியஷ்டி அஞ்ஞானங்கள் ஒன்றும் சேர்க்கப்பட்டு சமஷ்டி அஞ்ஞானம் ஏற்படப்பட்டதுனால இந்த ஜெகத் வந்தது, அவருடைய அஞ்ஞானம் கிடையாது அப்படின்றத இங்க தெளிவுபடுத்துறாரு. இது எப்படி அவர் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு. நம்மளுக்குள்ளார கேள்வி எழுப்பதான் நம்மளுக்குள்ளார இது விசாரம் பண்ணாதவங்கள நம்மளுக்கு தெளிவு ஏற்படுது. அப்போ இது சமஷ்டி அஞ்ஞானம் சொல்றாரு. சரி, இந்த சமஷ்டி அஞ்ஞானத்தின் பெயர் ஒன்று உள்ளது அப்படின்றாரு. இப்போ இது வரைக்கும் அதுக்கு என்ன பெயர்னு சொல்லல. சமஷ்டி அஞ்ஞானம், வியஷ்டி அஞ்ஞானத்தை நம்ம என்ன சொல்றோம், நம்மளோட கற்பிதம் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதுக்கு படைப்பாளனா ஆயிடுறோம். அப்போ சமஷ்டியா இருக்கக்கூடிய அஞ்ஞானத்துக்கு ஒரு பேர் சொல்றாரு. இப்பதான் புதுசா வர்றாரு, மாயான்னு ஒரு பேர் சொல்றாரு. அப்போ சமஷ்டியா இருக்கிற அஞ்ஞானத்துக்கு பேர் என்னது? எல்லா ஒட்டுமொத்த உயிரினங்களோட அஞ்ஞானங்கள் ஒன்னா சேர்ந்தது. அது இந்த ஜெகத் உருவாகிறதுக்கு காரணம். அந்த சமஷ்டி அஞ்ஞானத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, அதுக்கு பேரு மாயா அப்படின்னு சொல்றாரு. இந்த மாயா எப்படி வந்தது அப்படின்றத விசாரிக்கிறத காட்டிலும் அந்த மாயா அறிவில்லாதது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஒரு தெளிவில்லை, அஞ்ஞானம் இருக்கு அந்த மாயா கிட்ட. நம்ம என்ன பண்ணணும், அந்த மாயா எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் அந்த மாயையை எப்படி நீக்கி கொள்ளுறது, அந்த அறியாமையை எப்படி நீக்கி கொள்றதுன்றது தான் உசிதமானது. அதுதான் ஒரு சரியானதா இருக்க முடியும். அது எப்படின்னா, ஒரு உதாரணத்து மூலியமா பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்கலாம்னா,
ஒரு டாக்டர் இருக்காரு, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜுரம் அடிக்குது அவருக்கு. அவர் வந்து மருத்துவரை அணுகிறாரு. மருத்துவர் அணுகக்குள்ள மருத்துவர் என்ன பண்ணுறாரு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு டைஃபாய்டும் இல்லை, காலராகவும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை, பிளட் லிஸ்ட்டில் கிளியராக இருக்குது, உங்களுக்கு ஒரு சாதாரண ஜுரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோலா 650யோ அவர் வந்து ஒரு பேராசிட்டமால் 500ஓ இல்லை குரோசினோ ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்து ஒரு நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவருக்கு வழி வைக்கிறார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கக்கூடாது, சரி சுவாமி சீக்கிரம் சரியாயிடும்ல, ரொம்ப முடியல சுவாமி, ரொம்ப முடியல சார், சீக்கிரம் சரியாயிடும்ல அப்படின்னு நம்ம கேட்போம். நீங்கள் ஒரு 3 வேளை சாப்பிடுங்க, 3 வேளை ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டே வாங்க, ஒரு 3 டேஸில் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு நம்ம வந்துடணும். நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க கிறுக்கு பிடிச்சவன் என்ன பார்க்கலாம், அது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னா கேட்பான். அப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாயா பாஸ் பண்ணு, அந்த மாயா எப்படி வந்ததுன்றதை காட்டிலும் நம்ம அதை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான நம்ம அறிவை கொண்டு, அது அறியாமையில இருக்குது, நம்ம அறிவு மட்டுமே போதும்ல அந்த மாயாவை நீக்கிக்கிறது, அது போதுமானது. அதுக்காக அதை விசாரிக்க வேணாம்னு சொல்ல வரல. ஆனா எது வந்து உசிதமானது, அது எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்றதை காட்டிலும் அதை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான் ரொம்ப சரியானது. இப்போ இவர்கிட்ட மருத்துவர்கிட்ட வாங்கிக்கலாம் அணுகக்குள்ள அவர் இதுக்கு உண்டான நிவாரணம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் அழகோ தவிர அது எப்படி வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது. நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுப்பாரு, அதுல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாரி ஆயிடும். அது அப்படின்றதால அவர் என்ன பண்றாரு, இதை மட்டும் ஏத்துட்டு வர்றது தான் உசிதமானது, நியாயமானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மாயாவை எப்படி வந்ததுன்றது கேள்வியை கேட்கறதுக்கு பதிலாக அதை நிவர்த்தி பண்றது தான் ரொம்ப ஒரு சரியானதா இருக்க முடியும். அறியாமை எப்படி உண்டாகும், அது உண்டாகாது. ஏன்னா அது உண்டாகாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழுணும்னா, எப்போ உண்டாச்சுன்னு நம்மளால சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. சரி, சத்து எப்போ உண்டாச்சுன்னு சொல்ல முடியுமா, எப்போ இருந்தது, எப்பயிலிருந்து சத்து இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ அறியாமையும் சத்தும் என்னைக்கு இருந்ததுன்னு நம்மளால வந்து உறுதிட்டு சொல்லவே முடியாத பொருளை இருந்ததுன்னு சொல்றது கூட முடியாது தானே. அப்போ ஆனால் துவக்கமே இல்லாமல், அதுக்கு ஆதியே இல்லை, அந்த சத்துக்கு அறியாமைக்கு, அந்த அறியாமைக்கு ஆதியே இல்லை, அந்த மாயாக்கு ஆதியே இல்லை. ஆனால் துவக்கமே இல்லாமல் இருக்கும். அதை அறிவின் துணையால் நீக்கிவிட வேண்டும். அறியாமையால் தோன்றிய பாம்பை அறிவின் துணை கொண்டு எப்படி நீக்கிறோமோ அதுபோல இந்த மொத்த சமஷ்டியா இருக்கக்கூடிய நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட காணப்படக்கூடிய அந்த அறியாமையை அறிவின் துணை கொண்டுதான் நீக்கிக்கணும். அது எப்போ வந்தது என்ன வந்ததுன்னு அதை விசாரிக்க தேவையில்லை, அவசியமும் இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு வீடு, மேலும் இதுல ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும், இது வந்து முன்னாடி எலிவேஷன் இப்படி இருக்கணும், சைடு வந்து இவ்வளோ ஒரு 4 அடி கேப் போடணும், பின்னாடி வந்து ஒரு கார்டன் இருக்கணும், இப்படின்னு நம்ம யோசிக்கிறது. ஒரு வீடு இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் ஒரு தனி மனிதனுடைய சங்கல்பம் தான் காரணமா இருக்க முடியும். அவனுடைய எண்ணங்கள் இப்படிதான் இருக்கணும், நமக்கு இப்படி அமையணுன்ற தனி மனிதனுடைய எண்ணங்கள் தான் அவனுக்கு காரணமா இருக்க முடியும். வேற எதுவும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அவரு அந்த ஏன்பா அந்த வீடு இப்படி கட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டா அவரோட ஆசை, அவரோட எண்ணங்கள், அதனால அவர் அந்த வீடு கட்டியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஒருவர் ஏன் இப்படி வாழ்கிறார் என்று கேட்டால் அவருடைய சம்சாரம், அவருடைய எண்ணங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். எப்படி பார்த்தாலும் ஒருடைய சங்கல்பம் தான் அவரவர் வாழும் வீடும், அவரவர் வாழக்கூடிய ஆஃபீஸும், அவரவர் இருக்கக்கூடிய இடமும் நிர்ணயிக்குது. அவருடைய எண்ணங்கள் தான் அதை நிர்ணயிக்குதுன்னு சொல்றாரு. அனைத்து ஜீவராசிகளோட சமஷ்டி சங்கல்பமே இந்த ஜெகத்துன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவும் சொல்லிட்டு வர்றாரு. நம்ம ஜெகத்தை பத்தி பேசுறோம், அவர் வந்து எடுத்த உடனே அது வந்து இப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணா சொல்லிட்டு வர்றாரு. ஒரு தனி மனிதன் முதல்ல வந்து எல்லாரோட அறியாமைன்னு சொன்ன வந்தவர் இப்ப என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனா அதுலேயே ஒருத்தவனுடைய தனி மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய சங்கல்பங்கள், அதெல்லாம் ஒட்டுமொத்த சங்கல்பமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அது சமஷ்டி சங்கல்பம் சொல்றாரு. அந்த சமஷ்டி சங்கல்பத்தால் தான் இந்த ஜெகத்துன்றது வந்ததுன்னு சொல்றாரு. எண்ணங்கள் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்கல்பம் என்றது ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணம் இல்லை, அது நீண்ட தொடர்ந்த ஒரு மன ஓட்டம் சொல்றாரு. சங்கல்பத்தை ஒரு தனி எண்ணம் கிடையாது, அது நீண்ட தொடர்ந்த மன ஓட்டம். எப்படின்னா இப்போ எலிவேஷன் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் விட்டுருவாரா என்ன, விட மாட்டாரு. அந்த பேக்ல அந்த கார்டன் அமைக்கணுமே,
அப்போ இதுல இருந்து அது ஒரு வீடு அமைக்கணும், முதல்ல எலிவேஷனை ஒரு தாட்டுக்கு வந்துருச்சு, எண்ணம் வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்றாரு, பேக்ல இருக்க அந்த ஒரு 10 அடிக்கு என்ன பண்ணணும், ஒரு தென்னை மரம் வைக்கலாம், ஒரு மாமரம் வைக்கலாம், அங்க ஒரு கார்டன் அமைக்கலாம், நம்ம ஒரு ரிலாக்ஸா ஒரு ஈவினிங் டைம்ல நம்ம உட்காரலாம். அது அங்க எழும்புது. ரெண்டாவது மூணாவது என்ன எழுப்புது, அதோட தொடர்ச்சி. 4 அடி பக்கம் கேப் விட்டா தானே பின்னாடி போக முடியும். ஒரு தடவை இப்படி போனோம், ஒரு புதுசா ஒருத்தர் வருவார், அவரும் வீட்டு வழியா கூப்பிட்டு போறதா, நான் புதுசா தெரியாத ஒரு வராரு, நம்மள பார்க்கணுன்றாரு, கார்டன் காமிக்கணும்னு சொல்றோம், அவரையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்களும் வீட்டு வழியா எடுத்துட்டு போகலாம். அப்போ 4 அடி கேப் வேணும்ல. அப்போ அது ஒன்னு தொடர்ந்து அப்படியே தொடர்ந்து அந்த எண்ண ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணம் கிடையாதுன்றத சங்கல்பத்தை சொல்றாரு, நம்மளுக்கு தெரிய வைக்கிறாரு. விதவிதமான மனிதர்கள் வந்தாங்க, விதவிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கு. ஒரு மனிதனோட எண்ண ஓட்டம், ஒரு 10 பேர் 10 விதமான வீடு கட்டியிருக்காங்க. அப்போ ஒரு மனிதனோட சங்கல்பம் அந்த ஏன்ற வீடு, அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இன்னொரு மனிதன் பின்ற ஒருத்தவரோட சங்கல்பம் அந்த பின்ற ஒரு வீடு. அப்ப சின்ற ஒருத்தரோட சங்கல்பம் சின்ற ஒரு வீடு. அப்போ ஒருவருடைய தனிப்பட்ட சங்கல்பம் அவருக்கு உண்டான வீடையும் நிறுவனமும் அவருடைய சொந்தக்களும் அவருடைய உற்றத்தாரும் அமைக்கிறதுக்கு உண்டான காரணமா இருக்குது. அது மாதிரி ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட சங்கல்பமும் தனித்தனியா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. அப்போ பலவிதமான சங்கல்பங்கள் இங்க இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான இங்க வீடுகளோ ஆஃபீஸ்களோ அவருடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. அவை அதுவே ஒரு தனிப்பட்ட ஒருத்தவனுடைய சங்கல்பம் தான் கர்த்தா அமையறதுக்கு காரணம். சர்வ ஜெகத் பிரபவம் ஆகுது. அப்போ ஒரு கர்த்தாவா இருக்கிறவனா ஒரு தனி மனிதன். அப்போ ஒரு தனி மனிதனுடையும் சங்கல்பம் ஒரு கர்த்தாவுடைய சங்கல்பமும் ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து ஜெகத்தானது பிரபவமாகிறது, வெளிப்படுகிறது, ஒதுக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கலாம். இவ்விதம் இந்த உலகத்தை பற்றி விசாரணை செய்ய வேண்டும் சொல்றார். மேலும் அனைத்து ஜீவராசிகளும் ஒட்டுமொத்த கர்ம பலன் ஒன்று திரண்டு உண்டானது இந்த உலகம். ஒட்டுமொத்தமும் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த உலகம். ஜெகத்துன்னு சொல்றது இப்போ உலகம்னு நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த ஒரு தனி மனிதனுடைய எண்ணங்களும் சங்கல்பங்களும் மாறினால் மொத்தமா என்ன பண்ணுது, இந்த ஜெகத்தோட அறியாமையும் மாறிடுது. எல்லாரோட அறியாமையும் நீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு தனியா ஒண்ணு இல்லை, அறிவு மாத்திரம்தான் இருக்குது. அங்க தனியா ஒண்ணு ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்க போறது இல்லைன்றது தெளிவுபடுது. ஏன்னா அவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு. அங்க இப்போ இது மாறினால் ஒருவருடைய சங்கல்பம் மாறினால் உலகம் மாறும் சொல்றாரு. எப்படி மாறும், அவனோட அறியாமை நீங்கிச்சுன்னா அறிவு வந்துடும். அறிவு வந்துருச்சுன்னா இங்க ரெண்டாவதே ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுதான், இருப்பு மாத்திரம் தான் ஆயிடும். இதை நம்ம விளங்கிக்கணும். மூணாவது, இந்த உலகுக்கு மாயா சாமானிய காரணம். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு மாயா சாமானிய காரணம். ஏன் சாமானிய காரணம், ஒட்டுமொத்தத்துக்கும் ஒண்ணு சாமானிய காரணம். இல்லை ஒரு தனி மனிதனுடைய ஒரு எண்ண ஓட்டங்கள் அவனுடைய சங்கல்பம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விசேஷ காரணம் தானே. இந்த தனி மனிதனுடைய அத்தனை விசேஷ காரணங்களும் ஒன்னா சேர்ந்தது ஒரு சாமானிய காரணமாக ஜெகத் உருவாவதுக்கு காரணமா இருக்கு. பொது அஞ்ஞானம் இது தனி அஞ்ஞானம், விசேஷம் அது சாமானியம். ஓகே, அமைகிறது. எப்படி பானைகளுக்கு சாமானிய காரணமாக எது இருக்குது, மொத்த பானைகளுக்கும், நம்ம ஒரு தனிப்பட்ட பானை சொல்ல, மொத்த பானைகளுக்கும் மண், மித்ரு, அதுனா மிருத். அப்போ ஒரு தனி பானைக்கு பார்த்தீங்கன்னா விசேஷ காரணமாக குயவன் தான் இருப்பார். ஏன்னா அந்த பானையை வடிக்குள்ள அவர் மட்டும்தான் இருப்பார். அது எப்படி வடிவமாகணுன்றத அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சரி, எல்லாம் வடிச்சு முடிச்சிட்டாரு. அப்போ ஒட்டுமொத்த பானையும் பார்க்கக்குள்ள மண்ணு தான் அதுக்கு காரணமா இருக்கு, சாமானிய காரணமா இருக்கு. இந்த குயவன் ஒரு தனி பானையை பார்க்கக்குள்ள விசேஷ காரணமா அவர் பார்க்கப்படுறாரு. சரி, மேலும் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். விசாரணையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாரு. ஃப்ரீயாகுது என்ன? அடுத்த ஸ்லோகம். ஏதையோர் யத் உபாதானம் ஏகம் சூஷ்மம் சத் அவ்யயம் யதைவ மிருத் கடாதீனம் விஷாரக சோ அயம் ஈதுருஷக. இங்க இந்த ஏதையோர் யத் உபாதானம் ஏகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். ஏகம்ன்ற ஒரு வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு.
அந்த ஏகத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியது அவசியம் இருக்குது. ஏன் ஒன்றுன்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏகத்தை ஒன்றுன்னு சொல்லாத ஏன் ஏகம்னு சொல்கிறாங்க அப்படின்றத இங்கே இந்த ஸ்லோகத்திலேயே அந்த ஏகத்தை நம்ம பார்த்துட்டு ஸ்லோகத்துக்குள்ளார நம்ம போகலாம். ஏகம்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போது ஏன் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பக்குள்ள ஒரு பொருளை ஒன்றுன்னு சொல்கிறதுக்கும் ஏகம்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பொருளில் ஒன்றுன்னு சொல்கிறோம், ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு ஆரஞ்சு இருக்குது, ஒரு ஆரஞ்சு இந்த டேபிளில் இருக்குது, ஒன்றுன்னு சொல்கிறோன்னா அப்போ டூன்னு ஒன்று இருக்குது. என் கையில் ஒரு ஆரஞ்சு இருக்குது, அது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன்னா, செந்தில் சார் இருக்காரு, அவங்க கையில் ரெண்டாவது ஆரஞ்சு இருக்குது, அது ரெண்டுன்னு சொல்கிறோம். சுவாமி கையில் மூணுன்னு ஒரு ஆரஞ்சு இருக்குது, மூணாவது சொல்கிறோம். சார் கையில் 4ன்னு ஒரு ஆரஞ்சு இருக்குது, 4வது சொல்கிறோம். அப்போது இதை என்னன்னா 1 2 3 4ன்னு எண்ண முடியுது. ரைட்டுங்களா? மேலும் என்ன சொல்கிறாரு? சஜாதிய விஜாதிய சகத பேதம் அற்றது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதையும் உன்னிப்பாங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். எதை 1 2 3ன்னு எண்ண முடியாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ரெண்டாவதாக என்ன சொல்கிறாரு? ஒரு மர தோப்பு இருக்குது, சஜாதிய. அப்போ மரங்கள் இருக்குது. அப்போ அதுங்களை எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒன்றா தான் சொல்லுவோம், மரங்கள்னு சொல்லுவோம். அதில் விதங்கள் எப்படி இருந்தாலும் அது மரங்கள்னு சொல்லுவோம். சஜாதிய பேதம். விஜாதிய பேதம்னா ஒரு மரம் ஆலமரமாக இருக்கும், ஒரு மரம் தென்னை மரம். ஒரு மர கூட்டத்துக்குள்ளாரே ஆலமரம், தென்னை மரம், அரச மரம் அப்படின்னு வேறுபாடுகள் இருக்குது. மூணாவது ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு கிளை இருக்குது, அந்த கிளையில் ஒரு பூ ஒன்று வருது, அந்த பூவில் ஒரு மொக்கு ஒன்று வருது, அந்த மொக்கு காயாக மாறுது, அந்த காய் பழமாக மாறுது. அப்போ இத்தனை விதமான பேதங்களை நம்ம இங்கே சொல்கிறோம். அது சகஜ பேதம். அப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கே எது 1 2 3 4ன்னு எண்ண முடியாதோ, மேலும் எது தனக்கு அந்நியமாக ஒன்று இல்லையோ, தன்னை போலவும் ஒன்று இல்லையோ, தனக்குள்ளாரையும் வேறுபாடு இல்லைகளோ, அது ஏகம் சொல்லணும். அதை 1ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நம்ம 1ன்னு சொல்லக்கூடாதா, ஏன் ஏகம்னு சொல்கிறாங்க, இவங்க மட்டும் என்ன அப்படின்னு அத்வைதம் ஏகம்னு சொல்கிறாங்க, மற்றவங்களாம் 1ன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுன்றதை தெளிவுபடுத்துறதுக்காக இதை நான் சொல்கிறேன். சரி, இந்த பாடலோட நம்ம இது பொழிப்புரைக்கு போகலாம். அஞ்ஞானம் சங்கல்பம் ரெண்டு இங்கே சொல்கிறார். அங்கே என்ன சொன்னார்? அஞ்ஞானத்தை சொன்னார், சங்கல்பத்தை அங்கங்கே யூஸ் பண்ணார். இங்கே ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டார். அஞ்ஞானம் சங்கல்பம் ஆகிய இரண்டும் எது உபாதான காரணமோ, இரண்டுக்கும் எது உபாதான காரணமாக இருக்கிறதோ அது ஒன்றாக சத்தாக என்றும் மாறாததாக சூஷ்மமாக இருக்கிறது. எவ்விதம் பானைகள் அனைத்துக்கும் மண் இருக்கிறதோ இவ்விதமாக நம் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இந்த அஞ்ஞானம் சங்கல்பம் இது உபாதான காரணம். சத்து தான் இது எல்லாத்துக்கும் ஆதார பொருளா இருக்குன்னு சொல்றாரு. அஞ்ஞானம் சங்கல்பம் ரெண்டுத்துக்கும், அஞ்ஞானம்ன்றது அறிவில்லாத, சங்கல்பம்ன்றது எண்ணங்கள், இது ரெண்டுத்துக்கும் ஆதார பொருளா எது இருக்குன்னு கேட்டா சத்துன்றாரு. இப்போ மொத்த ஜகத்துக்கும் ஆதார பொருள் எதுன்னு சொன்னாரு? அஞ்ஞானம் சொன்னாரு. அப்புறம் சங்கல்பத்தை சேர்த்துட்டார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆதார பொருள் எதுன்னு கேட்டா சத்துக்கு போயிட்டார். சத்து என்று அழைக்கப்படும் மெய்ப்பொருள் தான் அப்படின்னு சொல்றாரு. மாறுகின்ற அஞ்ஞானம் சங்கல்பத்துக்கு, மாறுகின்ற அஞ்ஞான சங்கல்ப ரூபமான ஒன்றுத்துக்கு எது மாயாவுக்கு தான் ஆதாரம். மாறுகின்ற அஞ்ஞானம் சங்கல்ப ரூபமான மாயாவுக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டா சத்து தான் அப்படின்னு, இருக்கிற பொருள் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த சத்தானது ஒன்றா இருக்குமா, மொத்தத்துக்குமே ஆதாரம் என்னது? 1. அந்த 1 தான் இங்கே ஏகம்னு சொல்றாங்க. 1 தான், ரைட்டு. அந்த ஒன்றாக தான் இருக்க முடியும். அது எப்படி இருக்கணும்? சூட்சகமாக தான் இருக்க முடியும். நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. நம்மளோட ஃபோக்கல் லென்த்துக்கு அப்பாற்பட்டு தான் அது இருக்கும். ஏன் அப்படி இன்னொரு கோணத்தில் அதை விசாரித்து பார்த்தோன்னா, அது எப்படி ஏன் இருப்பு எனக்கே தெரியும். இப்போ சர்க்கரைக்கு அது எப்போ பார்த்தாலும் சர்க்கரைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அவசியம் கிடையாது. அப்போ நான் தானே அது. அப்போது எனக்கு அது தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அது நானாகவே இருக்கிறதுனால. இங்கே நமக்கு கொஞ்சம் விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும். சூட்சமாக இருக்குது. விளக்கப்பட முடியாத விதத்தில் அது எப்படி விளக்க முடியும்? அது நானாகவே இருக்கிறேன், நான் எப்படி எனக்கு தனியாக விளக்க முடியும்? குரு இருக்காரு, அது உனக்கு நீ தான்ப்பா அது ஆத்மான்றது. அது இது எல்லாத்தையும் நேதி பண்ணிக்கிட்டே வந்தால் கடைசியில் எது எஞ்சி இருக்குதோ அது சூட்சமாக இருக்கும், அது ஒன்றா ஏகமாக இருக்கும், அது மாறாததாக இருக்கும், அது விளக்கப்பட முடியாததாக இருக்கும். அதுக்கு அழகாக நம்ம என்ன பேர் சொல்லலாம்? சச்சிதானந்தம் சொல்கிறான். வேற என்ன சொல்லிட முடியும்? சச்சிதானம் தனித்தனியா அப்படின்னு கேட்டா இல்லை, அது ஒன்று தானே.
அப்போ அது விளக்கப்பட முடியாததா இருக்குது. ஏன்னா அகண்டத்துக்கும் மொத்தத்துக்கும் ஆதாரம் ஒண்ணுன்னா அதை எப்படி விளக்கி நம்மளால சொல்ல முடியும்? சச்சித் ஆனந்தம்ன்றதை தவிர நம்ம வேற எதால நம்ம அதை விளக்கிட முடியும்? வேற எதாலையும் நம்ம விளக்க முடியாது. விதத்தில் அழகா அது மெய்ப்பொருள்னு சொல்றாரு. பானைகள் எப்படிப்பட்ட விதத்தில் இருந்தாலும் அவை அனைத்துக்கும் மாறாத ஒன்று இருக்க முடியும் இல்லையா? பானைகள் எப்படிப்பட்ட ரூபத்தில் இருந்தாலும் அதுக்கு மாறாத ஒன்று இருக்க முடியும். அது சத்து அப்படின்னு சொல்றோம். அதுபோல மாறுகின்ற உலகத்துக்கு அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம், இல்லை ஆத்மான்னு சொல்றோம் தனி மனிதத்துக்கு. இது ரெண்டும் வேற வேறன்றது அடுத்தது சொல்லுவார். ரெண்டும் வேற வேற இல்லைன்று ஐக்கியப்படுத்துவார். மேலும் மேலும் சத்து என்று ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 4 கேள்விகளுடன் தான் நம்ம குருவை அணுகி அவர்கிட்ட இந்த ஞானத்தை வாங்கி அதை நம்ம விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். உடலுக்கு வேறாக எந்த ஒன்று இருக்கிறதோ, உடலுக்கு வேறாக, இந்த உடல் மனதுக்கெல்லாம் வேறாக ஒன்று இருக்குது, ஆத்மான்னு சொல்றோம், சத்துன்னு சொல்றோம். அதே மாதிரி மொத்த உலகங்களுக்கும் அறியாமையினால உருவாக்கப்பட்ட இந்த உலகத்துக்கும் வேறாக இருக்கிறது அதுவும் பிரம்மம் தான். இந்த பிரம்மமும் இந்த ஆத்மாவும் வேற வேறையான்னு கேட்டா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாரு. இது வியஷ்டியா பார்த்தா இது தனியா ஆத்மான்னு சொல்லிக்கிறோம், சமஷ்டியா பார்த்தா அது பிரம்மம்னு சொல்றோம். ரெண்டும் வேற வேறையான்னு கேட்டா ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு நம்மளோட சாஸ்திரம் தத்துவம் அசி, தத்தென்றால் அது, தொம் என்றால் நீ, அசி என்றால் சமம், ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்மளுக்கு விளக்கம் சொல்லி நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. ரெண்டும் வேற வேறன்றத, வேற வேற இல்லைன்றத இங்க ஐக்கியப்படுத்துறாரு. சமஷ்டியில பார்க்கப்படுற ஒரு மூல காரணமும் வியஷ்டியில ஒன்று தனி ஜீவராசிகளும் பார்க்கப்படுற ஒரு மூல காரணமும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்னாதான் இருக்க முடியுன்றத இங்க ஐக்கியப்படுத்தி சொல்றார். மேலும் ஓர் உடலுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று எப்படி கேள்வி எழுந்துருச்சு. ஓர் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்க ஐக்கியப்படுத்திட்டீங்கல்ல, ஐக்கியப்படுத்தலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐக்கியப்படுத்திட்டீங்க, ரெண்டும் ஒன்றுன்றீங்க. ஓர் உடலுக்குள் இருக்கக்கூடிய, இது தனி மனிதனை எடுத்துக்கிட்டு அவங்க கேள்வி கேட்குறான். ஓர் உடலுக்குள் இருக்கக்கூடிய சத்தானப்பட்டது எப்படி என்டையர் உலகுக்கும் ஒரு ஆதார வஸ்துவா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு அது அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு மறுபடியும் சொல்றாரு. இப்ப என்ன பண்ண, ஒரு ஸ்ரத்தா வை, ஒரு குறைஞ்சபட்ச ஸ்ரத்தா வச்சு கேளுப்பா, வா உள்ளாரவா. அப்பயே எடுத்த உடனே அவநம்பிக்கை ஏற்படுத்துறாத, குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்ரத்தா வச்சு உள்ளார இது கேளு, இதுதான் உண்மை. போக போக ஸ்ரத்தா உனக்கு இருக்கான்னு யாரும் கேட்க தேவையில்ல, அது இயல்பா வந்துடும் உனக்கு. ஸ்ரத்தான்றது இப்போ நான் உனக்கு குறைஞ்சபட்சம் ஸ்ரத்தா வச்சு உள்ளாரவான்னு சொல்றேன்ல, அப்ப நீ அதை யோசிக்கவே வேணாம், ஸ்ரத்தா உனக்கு வந்துடும், தன்னால வந்துடும். மேலும் மேலும் அந்த வழிக்கு அந்த ரூபத்துல நான் உங்களை கொண்டு போறேன் அப்படின்னு சங்கரசாமி சொல்றார். மேலும் ஒரு பொருளுக்கு கொடுக்கப்பட்ட லட்சணமும், சச்சித்தானந்தம் சொல்றேன்ல, இன்னொரு பொருளுக்கு கொடுக்கப்பட்ட லட்சணமும் ஒன்றாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார், கேள்வி எழுப்புறாரு. ஒரு பொருளுக்கு கொடுக்கப்பட்ட லட்சணமும் மொத்தமா எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட லட்சணமும் ரெண்டுமே சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொன்னா ரெண்டு லட்சணமும் ஒன்னா இருக்குது, அது எப்படி இருக்க முடியும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி இருந்தா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இரண்டு பொருட்களும் வேற வேற இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, இரண்டும் ஒன்றேதான் அர்த்தம் அப்படின்றாரு. ரெண்டும் வேற வேற இல்லைன்றதையும் சொல்லிட்டாரு, ரெண்டும் ஒண்ணுதான்றதையும் சொல்றாரு. தப்பிக்கவே முடியாத அளவுக்கு போட்டு லாக் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு சரியான ஒரு ஞானமானா இருந்தா, அது விசாரம் பண்ற மூஷுவா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த நிமிஷமே பட்டுன்னு பிடிச்சிக்குவோம், பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி டக்குன்னு உள்ளார ஏறி அடுத்தது மேலும் இந்த விசாரணையை அடுத்த லெவலில் கொண்டு போறாரு. ஓகே. அகம் ஏகோ அபிசூஷ்மம் ஜாதா சாட்சி சத் அவ்யயம் அவ்யக தத் அகம் நா அத்ர சந்தேகோ விசாரக சோ அயம் ஈதுருஷக. இதோட பொழிப்புரை என்னன்னா, நான் என்பது ஒன்று, மறுபடியும் இதில் அதையே தான் சொல்றாரு, சூஷ்மமானது அனைத்தையும் அறியும் சாட்சின்றது இங்கே புதுசாக ஆட் பண்றாரு. இது வரைக்கும் சாட்சியை பற்றி சொல்லலை அவர். நான் என்பது ஒன்றுன்னு சொல்லிட்டாரு, அது சூஷ்மமானதுன்னு பழைய இதிலே சொல்லிட்டாரு, மேலே சொன்ன ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு. இங்கே ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு மூணாவதாக ஒன்று சேர்க்கிறார், அனைத்தையும் அறியும்
சாட்சி ரூபமானதுன்னு சொல்றாரு. மேலும் எந்த மாறுதலும் இல்லாத இருத்தலானது, இருப்பு மாத்திரம் சொல்றாரு. எந்த மாறுதலும் துண்டுபடாத, தனக்குள் எந்த மாற்றமும் ஏற்படாத அளவுக்கு இருக்கக்கூடிய வண்ணமா அது இருக்குது அப்படின்னு சொல்ல. அதுவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுவே நான் என்று சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? ஒன்றுன்னு சொன்னாரு. ரெண்டாவது சூஷ்மமானதுன்னு சொல்றாரு. 3 அனைத்தையும் அறியும் சாட்சின்னு சொன்னாரு. 4 மாறுதலுக்கு உட்படாதுன்னு சொல்றாரு. அது வேற யாரும் இல்லப்பா, யாரையோ சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காத, அது ஒண்ணுதான்ப்பா சொல்றேன், நீ தான்ப்பா அது, நான் தான்ப்பா அது அப்படின்னு சொல்றாரு. இந்த விதத்துல நம்ம விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இந்த உடலுக்குள் இருக்கின்ற அழியாத தத்துவமான நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த உடலுக்குள்ளார நம்ம இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது நம்மளோட அழியாத தத்துவமா பார்க்கப்படுறது கண்ணு, காது, மூக்கு முதலியவற்றுக்குள் இருந்தபடி, இது எல்லாத்துக்கும் எல்லா இந்திரியங்களுக்குள்ளாரையும் இருந்தபடி சாட்சியாக எல்லாத்தையும் அறிந்தபடி யார் உள்ளது? சாட்சியாக நான் தான் எல்லாத்தையும் அறிந்தபடி இருக்கிறேன். எதுக்குள்ளால? புலன் பார்க்குதுன்னா புலனா பார்க்குது, நான் தான் பார்க்குறேன். புலனுக்குள்ளார இருக்கு. காது கேட்குதுன்னா காதா கேட்குது, நான் தான் அதை கேட்குறேன், நான் தான் அறிகிறேன். உண்மையிலே அதான் நடக்குது. அப்போ மூக்கு நுகருது, யார் நுகர்றா? நான் தானே நுகர்றேன். வாய் பேசுது, நான் தான். ஏன்னா அதுங்களுக்கு அறியாமையில் இருக்குது, ஜடங்கள் தான் அது. இது எல்லாம் நான் அல்லாதது எல்லாமே நான் இல்லாதது, நான் அல்லாதது எல்லாமே நான் இல்லாதது அப்படின்ற அழகா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சுவாமி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நான் இல்லாதது எப்படி இதை அறிய முடியும்? பார்வையை எப்படி பார்க்க முடியும்? அப்போ ஏதோ ஒன்று இருந்து பார்க்குது இல்லையா, வேற யாரும் இல்லை. ஏதோ ஒன்று இருந்து அறியுது இல்லையா, அது வேற யாரும் இல்லை, சாட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சாட்சியானது எப்படி இருக்கும்னா, மேலும் அதை அங்கே சொன்ன ஸ்லோகத்து அது ஒன்றாக இருக்க முடியும், சூஷமமா இருக்க முடியும். சூஷமமா நம்ம புலன்களுக்கு எட்டாதவாறு இருக்கிறது தான் சூஷமம். அதை ஒரு தனியாக நம்ம ஒரு பெருசாக அதை விவாதிக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட இந்திரியங்களால் நம்மளோட புலன்களால் அறிய முடியாது, பார்க்க முடியாது. சூஷமம்னு சொல்கிறோம். சூஷமமானது அனைத்துக்கும் பொது பொருளாகிய சத்தாகவும் அது இருக்குது. இதுக்கு தான் அது, அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அனைத்துக்கும் ஆதாரமாக சத்தாக அது இருக்குது. இது உன் அனுபவத்துக்கு முரணாக தெரிந்தாலும் இதை சந்தேகம் கொள்ள வேண்டாம், நம்புன்னு சொல்ற. நம்பிட்டு வாப்பா, சந்தேகம் கொள்ள வேணாம், அப்படி சந்தேகம் வேணாம், ஸ்ரத்தாவை அப்படின்னு சொல்ற. இதுல ஆத்ம விசாரத்துல இதுல ஒரு மேலும் ஃபைன் டூனா ஒரு 5 விஷயத்துல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னார்ல, அது 5 கோர்வையா ஒரு 5 பாயிண்ட் சொல்றாரு. முதல்ல, நான் என்பது உடலுக்கு வேறானது, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அறியாமையே இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது, அறியாம தான் காரணம். அதை இன்னும் ஒரு விதத்துல மூல அவித்யா அப்படின்னு சொல்றோம். மொத்தமா சேர்த்தா எப்படி? மூல அவித்யா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது இருக்க போய் தானே ஒடுங்கினாலுமே அந்த அறியாம தானே தோன்றதுக்கு காரணமா இருக்குது, உதிக்கிறதுக்கு காரணமா இருக்குது. ஒரு தனிநபருடைய சங்கல்பமும் அறியாமையும் தான் உலகம் மறுபடியும் சிருஷ்டி ஆகிறதுக்கு காரணமே. எல்லாருக்கும் ஞானம் வந்து போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எதுவுமே இங்க பிரபமம் ஆக வேண்டியது இல்லை. சரி, மூணாவது, உலகங்கள் அவ்வளவுவிதம் இருக்க ஜீவராசியின் சங்கல்பமே காரணம்ன்ற பாருங்க. ஒரு விதத்துல இப்போ நான் நிறைய தடவை இந்த கேள்வி கேட்டிருக்கேன். எப்படி சுவாமி, ஒருவருடைய கர்மா வந்து ஒருத்தவருக்கு பாதகம் கொடுத்ததுன்னு சொல்லலாம், ஒட்டுமொத்தமா இங்க குண்டு போட்டு குவியலா எல்லாரும் இந்த மாதிரி மரணம் அடைகிறாங்களே, மரண ஊழல் கேட்கப்படுது, இது எப்படின்னு நம்ம விசாரம் பண்ணக்குள்ள, அப்போ ஒட்டுமொத்தமா அந்த நாட்டில் இருக்கிறவங்களுடைய சங்கல்பம் தான் அது காரணமா இருக்க முடியும். வேற என்ன காரணமா இருக்க முடியும்? வேற எதுவுமே காரணமாக்க முடியாது. நம்மளுக்கு ஏற்படலாம், நம்மளுக்கு ஒரு அனுதாபம் ஏற்படலாம். என்னன்னா, ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொன்னா பரவாயில்ல, பார்த்தா குவியலா, என்ன சுவாமி இது கேட்கறதுக்கே ஒரு இதுவா இருக்கு. அப்போ வேற ஒன்றும் இல்லைப்பா, அது ஒட்டுமொத்த அந்த ஜீவராசிகளோட சங்கல்பம் தான்ப்பா, அது வேற எதுவும் கிடையாது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளா இருந்தாலும் அதே தான் அப்படின்றத தெளிவுபடுத்துறார் சுவாமி. மேலும் இவை அனைத்துக்கும் ஆதாரணமான உபாதான காரணமாக இருக்கும் மெய்ப்பொருள் வேற எதுவும் இல்லை, பிரம்மம் தான். அது ஆத்மான்னு நம்ம சொல்றோம். பிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் பிரம்மம். சத்தாக இருக்கும் பிரம்மம் உடலுக்குள் சாட்சியாக இருக்கிறது. பிரம்மம் ஆத்தா ஐக்கியப்படுத்துறார். பிரம்மமும் ஆத்மாவும் இங்க மேலும் சத்தாக இருக்கும் ஒரு உடலுக்குள்ள சத்தாக இருக்கக்கூடியது தான் அனைத்து மொத்த உலகத்துக்கும் பிரம்மமா இருக்கிறது. அபிரமமும் சத்தும் ஆத்மா, சத்தாகிய ஆத்மாவும் வேற கிடையாதுன்றத இங்க ஐக்கியப்படுத்துறாரு. இந்த 5 பாயிண்ட்டை இங்க தெளிவுபடுத்துறாரு. இப்போ வேலைக்கு விண்ணப்பம் பண்றாங்க, ரெசியூம் கொடுக்குறாங்க, பயோடேட்டா கொடுக்குறாங்க. வேலைக்கு விண்ணப்பம் பண்ணக்குள்ள அந்த ரெசியூம்ல நான் யாருன்னு இருக்கும், அது என்னன்னு இருக்கும், ராஜான்னு இருக்கும். அப்போ அதுவா நான்? சரி, அங்கே கேள்வி கேட்டுன்னு வரும், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அது நானா,
இல்லை. சரி. அடுத்தது, நான் வந்து பிடெக் ஐடி இன்ஜினியர், அது நானா? இல்லை. சரி. நாலாவதா நான் என்ன பண்ணுறேன், இந்த கம்பெனியோட ஓனர் நான், ப்ரொப்ரேட்டர் நான், அது நானா? இல்லை. சரி. அந்த கம்பெனிகளில் நான் இவ்வளோ சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு புகழ் அடைஞ்சிருக்கேன், 4 பேர் போற்றுற மாதிரி இருந்திருக்கிறேன், இவ்வளோ சாதனைகள்லாம் அந்த கம்பெனி ரூபமாக நான் பண்ணியிருக்கேன், அது நானா? இல்லை. சரி. அந்த கம்பெனி மூலமாக எல்லாத்தையும் விட்டுரு, இதுக்கு நீங்கள் மாட்டிப்பீங்களா, அந்த கம்பெனி மூலமாக இவ்வளோ ரெவன்யூ ஈட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த பயோடேட்டாவில் இவ்வளோ நான் வந்து இன்கம்மை நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தரை கேட்டால் அவரோட பயோடேட்டாவை சொல்கிறாரு. சரி. அந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எதையாவது, இதில் அவரை பற்றி நான் யாருன்னு கேட்டால் அவர் பயோடேட்டா சொல்ல, இதில் எதையாவது நான் என்றது வருதா? எங்கேயாவது நான் ஆத்மா பிரம்மம்னு எங்கேயாவது வருதா? அப்போ நீங்க இது வரைக்கும் உங்களோட பயோடேட்டான்னு கொடுத்தது எல்லாமே நான் நல்லாததான்ப்பா, அதுல நான் சுத்தமா ஒரு துளி கூட கிடையாது. எப்படி வெள்ளியில அந்த கிளிஞ்சல்ல ஒரு துளி கூட வெள்ளி இல்லையோ, அந்த மாதிரி அதை நீ உங்களை காட்சி மயக்கத்தால அது வெள்ளின்னு பாக்குறியோ, ஒரு துளி கூட வெள்ளி இல்லாத ஒரு கிளிஞ்சலை நீங்க உங்களோட காட்சி மயக்கத்தால அதை வெள்ளின்னு பாக்குறீங்களோ, அதே மாதிரி இந்த என்டையர் பயோடேட்டாவிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் குறிப்பிடுறீங்களா? உன்னை பத்தி தான்ப்பா கேட்டேன், ஆனா நீ இல்லாததை பத்தி பேசிட்டு இருக்கியப்பா. சரி. அவருக்கு ஆத்ம ஞானம் வந்துருச்சு, அவருக்கு அறிவு எட்டிருச்சு. இந்த மாதிரி அத்வைத வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அவருக்கு இந்த குருவை அணுகி அவரோட உபதேசத்தை கேட்டு அவர் ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா, இந்த நான் எழுதின அந்த பேப்பரில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? எம்டி வெத்து பேப்பர் தான், இருக்கிறன்ற இருப்பு மாத்திரம் தான், அதில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பயோடேட்டாவில் எதுவுமே இருக்காது. திரைப்படத்தில் நம்ம பார்க்கக்குள்ள எத்தனையோ படங்கள் வந்துட்டு அந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவு பண்ணுவாங்க. புதுசாக ஒரு ரிலீஸ் ஆகும், ஒரு படம் இதுவாகும், அடுத்தது இன்னொரு படம் வரும், அடுத்தது இன்னொரு படம் வரும், புதுசாக அந்த படங்களை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மனிதனுடைய தனித்தனி சங்கல்பம், நான் யாருன்னு கேட்டால் நான் இத்தனை சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் எடுத்துக்கிட்டா அவர் இத்தனை விதமான படத்தை இயக்குவார். சரி, அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷன் ஆகுது, எல்லா படமும் முடிஞ்சிச்சு, அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது? நான் மாத்திரமா இருக்குது. ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், அந்த செல்ஃபோனில் எத்தனை விதமான ஸ்க்ரீன்ஸை நம்ம வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிட்டு போனாலும் அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது? நான் மாத்திரமா இருக்குது. ஏதாவது ஒரு பாதிப்பு அடைஞ்சுதா? அந்த மாதிரி இங்கே நான் அல்லாததெல்லாம் இவ்வளோ நேரமாக உன்னை பற்றி கேட்டால் நீ என்ன சொல்கிற? நான் அல்லாதது அனைத்தையும் அங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ணின்னு இருக்க. ஒன்றை மறந்துட்டியாப்பா நீ? ஒன்றை மறந்துட்டு நான் எல்லாத்தையும் உன் மேலே சுமத்திட்டு இருக்கியாப்பா? இது நியாயமா இது? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி நம்மக்கிட்ட கேட்குறாரு சுவாமி. உடலை பற்றிய விசாரணைகளை செய்யக்கூட நான் என்பதற்கு விளக்கமாக ஒருவன் கொடுக்கறதே கிடையாது. ஏதாவது ஒன்று கேட்டுட்டா, நான் யாருன்னு கேட்டா அவன் தன்னை பற்றியான விளக்கங்களை கொடுக்கறதே கிடையாது. எல்லாத்த பற்றியும் விளக்கங்களை கொடுக்குறானே தவிர அது தான் என்ற விளக்கம் இருக்கிறதே கிடையாது. ஒருவேளை அதுதான் வர, ஒருவேளை அவன் தன்னை ஆத்மா என்று கண்டு கொண்டால் பயோடேட்டா எப்படி இருக்கும்? வெற்றுத்தாளாக தான் இருக்க முடியும். ஏனெனில் ஆத்மா நிர்குணம். இன்னும் நேரம் மேலே சொல்லலாம், நிரு அவயவம், அதுக்கு உறுப்புகள் கிடையாது, குணங்கள் கிடையாது, நிர்விகாரங்கள். காலையில் சாமி விகாரங்கள் ஏற்படாது, அதுக்கிட்ட விகாரம் நடக்காது அப்படின்னு நம்ம மேலும் மேலும் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. சங்கர சுவாமி இது வரைக்கும் ஒரு பேசிக்கான விசாரணை முறையை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு அடிப்படையாக ஒரு பேசிக்காக எப்படி விசாரம் பண்ணணுன்றதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் 17லேருந்து 23 ஸ்லோகங்கள் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, தனித்தனியாக போயிடுறார். உனக்கு இப்படி ஒத்துமொத்தமாக சொன்னால் ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்கும். நான் என்ன பண்ணிடுறேன், ஆத்மானா என்ன, அனாத்மா என்ன, அதோட தன்மைகள் என்னன்னு உனக்கு விலக்கி சொல்லிடுறேன், அப்புறம் நீ புரிஞ்சுக்கோ நீ யாருன்னு அப்படின்னு 17வது ஸ்லோகத்திலேருந்து 23வது ஸ்லோகங்கள் வரைக்கும் சங்கர சுவாமி இதை பற்றி சொல்கிறாரு. மேலும் இதில் வந்து நம்ம ஒரு முதல் ஸ்லோகமான 17வது ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துட்டு இதோட இந்த வகுப்பை நிறைவு செஞ்சிடலாம். ஆத்மா அனாத்மா தன்மைகள். ஆத்மா வி நிஷ்கலோ ஹி ஏகோ தேகோ பகிபிகி ஆவருத்தக தயோர் ஐக்கியம் பிரபசந்தி கிம் அஞ்ஞானம் அதக பரம் அப்படின்னு சொல்றாரு. இங்க
ஆத்மாவில் மேலும் அங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஒன்று ஒன்று சொன்னார். முதல்ல அறியாமை சொன்னார், அப்புறம் சங்கல்பம் சொன்னார். இது ரெண்டுத்துக்கும் சாட்சியா ஒன்று இருக்குதோ அதுதான் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னார். அப்போ ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற சாட்சியும் மொத்த இதுக்கும் இருக்கிற சாட்சியும் வித்தியாசம் வருதா அப்படின்னு கேட்டால் அது பிரம்மம் இது ஆத்மான்னு பார்த்தா ரெண்டும் வேற வேறையான்னு கேட்டால் ரெண்டும் ஒன்றா தான் இருக்க முடியும் அப்படின்னு அந்த தத்துவமசி இதை வச்சு நம்ம பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் ஐக்கியப்படுத்துற ரெண்டும் ஒன்று தான் சொல்றாரு. ஒரு பொருளுக்கு உள்ளான லட்சணமும் இன்னொரு பொருளுக்கு உண்டான லட்சணமும் ஒன்றா இருந்தா ரெண்டு பொருளும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான் நம்மளுக்கு தெளிவுபடுத்தினார். இப்போ அடுத்தது மேல என்ன சொல்றாரு, ஆத்மாவில் பிளவுகள் கிடையாது, பிரிவுகள் கிடையாதுன்னு சொல்றாரு. பிளவு பிரிவுகள் கிடையாது. ஏன்னா அது ஒரு குணம், நிர்குணின்னு சொல்றோம். அது ஒரு குணங்கள் இல்லை. குணங்கள் இருந்தால் தானே அந்த குணங்களை வச்சு பலவிதமான நம்ம எண்ணங்கள் சங்கல்பங்கள் எழ முடியும். அந்த சங்கல்பத்தை வச்சு ஒரு செயல் ஆற்ற முடியும். அந்த செயல்னால ஒரு செயல் இது மாதிரியும் இன்னொரு செயல் இது மாதிரியும் பிளவுபட முடியும், பிரிவுகள் ஏற்பட முடியும். அப்போ இங்க நம்மளுக்கு குணங்களே கிடையாது. நம்ம விகாரமும் அடையலை. விகாரம் அடைஞ்சாதானே நம்ம குணங்களை மறுபடியும் சீர்தூக்கி பார்த்து அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் விசாரப்படும். அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல் வரும். அப்போ அதை நம்ம நிர்குணின்னு சொல்றோம், நிர்விகாரமும் படலை. அப்படின்னக்குள்ள நம்ம பிரிவு பிளவுகள் இங்க கிடையாதுன்னு சொல்றாரு. அது ஒரே வஸ்துன்னு சொல்றாரு. இங்க வஸ்துன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு, ஒரே வஸ்துன்றாரு. சாட்சின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, இங்க வஸ்துன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, ஒரே வஸ்து. கலைகள் அற்றது நம்ம சொல்றோம்ல, கலைகள்லாம் உள்ளார இருக்க சூஷ்ம தேகத்துக்கு ஒரு 5 கலைன்னு சொல்றோம், வெளியில இருக்கிறதுக்கு ஒரு 5 கலை, அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி 16 கலைன்னு சொல்றாங்க. அப்புறம் சில பேர் சோடச கலான்னு சொல்றாங்க, சில பேர் 96 கலைகள் இருக்கிறதா சொல்றாங்க, ஒருத்தவங்க 108 இருக்கிறதா சொல்றாங்க. பல விதமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க நிறைய பேர் அந்த ஆமா பல விதமான கலைகளை சொல்லிட்டு, அது கலைகள் அற்றதுன்னு முதலே போட்டு உடைச்சிட்டாரு. கலைகளே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடலோ பலவித வடிவங்களில் இருக்கிறது, பல பொருள்களின் சேர்க்கையால் ஆனதாக இருக்கிறது. இந்த உடலோ ஏன் இது இங்க நான் இல்லைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு அழகா கொண்டு போறாங்க. பிரிவுகள் பிளவுகள் இல்லைன்ட்டாரா? இந்த உடலுக்கு எத்தனை பிரிவு பிளவு இருக்கு? கண்ணு ஒரு பிளவா, கண்ணு ஒரு பிரிவா, மூக்கு ஒரு பிரிவா, மூக்கு ஒரு பிளவா, காது ஒரு பிரிவா, காது ஒரு பிளவா, வாயு ஒரு பிரிவா, வாயு. இத்தனை அவயங்கள் சேர்ந்த கூட்டு தான்ப்பா இந்த உடம்பு. எத்தனை பிளவுபட்டு கிடக்குது பாரு. நான் பிளவே இல்லைன்றேன். எப்படி? நான் பிளவுகளே இல்லைன்னு பிரிவுகளே இல்லைன்றேன். அப்போ இங்க இத்தனை பிளவுகளும் பிரிவுகளும் இருக்கப்பட்டுனா அது நானா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இது இந்த பாடல நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ இந்த உடலோ பலவித வடிவங்களும் இருக்கிறது, பல பொருள்கள் சேர்க்கையால் ஆனதாக இருக்கிறது, எதிரும் புதிருமாக இருக்குது. எப்படி? இது ஆத்மா, அது அனாத்மா. இது அறிவுடையது, இது அறிவல்லாதது. இது சார்படையது, சார்புற்றது, இது சார்படையாதது, சார்பற்ற தனி முதல் அப்படின்னு சொல்றோம் ஆத்மாக்கு லட்சணம் சொல்லக்குள்ள. சரி, புதிதாக இரண்டையும் கலந்து ஒரு பொருளாக பார்க்கிறார்கள். எதிரும் புதிரா இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை கலந்து ஒரே பொருளா என்னைக்கு? அனாதி காலம் தொட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கேள்வியை நெத்தியடியா கொண்டு வராங்க. அடுத்தது, இதை விட வேறு ஒரு அறியாமை இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. உனக்கு தெரியவே தெரியல, நீ ஒன்னாதான் பார்த்துட்டு இருக்க. நான் கேட்டா நீ இங்கதான் பாக்குற, ஒன்னதான் பாக்குற. நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்கன்னா கண்ணாடி முன்னாடி பார்த்தேன், நல்லா தான் பாருக்கேன் நான், என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனா உண்மையாவே இங்க எதை பார்த்து நான் நினைச்சிட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தோம்? இந்த உடம்பு தானே. இது பிரிவுகளும் பிளவுகளும் உற்றதா இருந்தா அது நானா இருக்க முடியுமா? இதுதான் பிரிவும் பிளவுகளும் அற்றதுன்னு சொல்றோம்ல, அது எப்படி நானா இருக்க முடியும்? இதை விட ஒரு பெரிய அஞ்ஞானம் இல்லைன்றத இந்த ஆத்மா அனாத்மா தன்மைகள்ல முதல் ஸ்லோகத்திலேயே 17வது ஸ்லோகத்துல உடைக்கிறார். ஆத்மா ஒரு வஸ்து, அது வேறுபாடு அற்ற தனி பொருள். புழு, பூச்சி, மனிதன், மரம் என்று எண்ணற்ற வடிவங்களில் உடல்கள் இருக்கிறது. ஒரு புழு எடுத்துக்கிட்டா கூட பல விதமான கால், ஒரு மரக்கொட்டை எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு ஒரு கால் பாதங்கள் இருக்கு, ஒரு உடம்பு ஒன்று இருக்கு. அது ரெண்டா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணு ஒன்று இருக்கு. இதுவே 3 பிளவு தானே. அப்போ கொஞ்சம் பிளவுகள் இருந்தா அது பிளவுகள் இல்லைன்னு அர்த்தமா? அப்போ ஒட்டுக்கா பிளவுகளோட கூடியதுதான் இந்த மொத்த ஜீவராசிகள் எல்லாம் அத்தனையும் பிளவுகளுக்கு உட்பட்டது தான். அதனால்தான் புழு பூச்சிலிருந்து ஆரம்பிச்சிட்டார். எல்லாமே பல வடிவங்கள் பல உருவங்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றும் பல உள்ளுறுப்புகள் கொண்டதாக இருக்கின்றன. இவ்விதம் நேர் எதிராக நான் கேட்டா அந்த மரக்கட்டை என்ன சொல்லலாம்? சொல்லாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அது நான் மரக்கட்டைன்னு சொல்லுவோம், உடம்பு வச்சுதானே சொல்லுவோம். உண்மையாவே அது யாரு? உள்ளா இருக்க ஜீவன் இருந்தா, எல்லாரும் ஜீவன் இருந்தா உண்மையாவே அதுதானே நான். அதுக்கு அறிவு வந்ததுக்கு அப்புறம் அது அறியாம இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? உடம்ப தானே சொல்லிட்டு இருக்கோம். அனாதி காலம் தொட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்னா பாக்குற ஒரு மிகப்பெரிய கொடுமை இருக்குது இல்ல,
அந்த கொடுமைக்கு பேர் அறியாம அதுக்கு மேல ஒண்ணு இருக்க முடியுமா, இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது அது ஒண்ணுதான் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. உலகத்தில் மனிதர்கள் ஆயிரக்கணக்கான இப்போ பாடத்திட்டங்கள் எண்ணில் அடங்கா இருக்குது, வகுப்புகள் எண்ணிகள் அடங்கா இருக்குது. இத்தனை பாடத்திட்டங்களும் ஒரு காலகட்டத்தில் வேறுபாடு அடையுது. இப்போ ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்த காலத்தில் இருந்த பாடத்திட்டம் இப்போ இருக்குதா, மாறுதலுக்கு உட்பட்டதா இருக்குது. இப்போ இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் புதுசாக வந்துடும். அப்போ இது மாறுதலுக்கு உட்பட்ட தன்மையில் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் ஆதார பொருளாக ஒன்று இருக்குதுல்ல, சத்து. அதுதானே ஞானம் தரக்கூடியது. இது மொத்தத்துக்கும் மாறாத அழியாதது. இது எல்லாமே இந்த பாடத்திட்டங்கள்லாம் எப்படி மாறக்கூடியதவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கால தேச வஸ்து அபரிச்சின்னம். அப்போ நேற்று இருந்தது, இன்னைக்கு எனக்கு தெரியல, ஆனால் நாளைக்கு வேணா அங்கே வந்துரும்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? காலங்கள் உட்பட்டு. சரி, இங்கே இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, சென்னைக்கு போகாது, கடலூர்ல வேணா பாசிபிள் இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், செந்தில் சார்கிட்ட பேசினேன், அவர் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு, இடத்துக்கு அவர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க இடங்களுக்கும் தேசங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்குது ஒரு வஸ்து. இந்த பொருள்ல இருக்கு, இந்த பொருள்ல இருக்காது அப்படின்னு வஸ்து சம்பந்தமாகவும் அதை திணிக்க முடியாது. அப்போ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இங்க இந்த மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தோற்றம் இருக்கு. அது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ள 3 விதத்துல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. வெளியிடக்குள்ள ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபானா முதல்ல ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் வெளியிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுல ஏதாவது ஒரு நம்ம கமெண்ட்ஸ் போடுவோம், இங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ற நம்ம தான் சொல்ல முடியும். அப்போ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். சொன்ன உடனே அந்த ஆல்ஃபாவை ரைஸ் பண்ணி பீட்டா வேர்ஷனை கொண்டு போவாங்க. அப்புறம் பீட்டாவை என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ப்ராப்ளம்ஸ்லாம் கமெண்ட்ஸ்லாம் ரைஸ் ஆன உடனே அதை ரெக்டிஃபை பண்ணி காமாவுக்கு கொண்டு போவாங்க. காமாவை மறுபடியும் ஃபர்தராக இருக்கு ஃபைனல் வெர்ஷன் பண்ணுவாங்க. சரி, அதோட விட்டுறாங்களா, ஃபைனல் வெர்ஷன் விண்டோஸ் 11 போட்டா அடுத்த ஒரு வருஷத்துல விண்டோஸ் 12 வந்து அதுல அப்டேஷன் சொல்லிடுவா. அப்போ இது எல்லாமே பலவிதமான, எதை எடுத்துக்கிட்டாலும் பலவிதமான மாறுதல்கள் உட்பட்டாத இருக்கு. ஆனா நான் எப்படி இருக்கிறேன், எந்த மாறுதலுக்கும் உட்படாதவனா இருக்கிறேன்ல, சாட்சியா இருக்கிறேன்ல, எல்லாமாவும் இருக்கிறேன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தடுத்த இப்பயே நம்ம அதை சொல்லிடக்கூடாது, அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்லலாம். அப்போ 20 வருடங்களுக்கு முன் கற்றவை இன்று பயனற்றதாக இருக்குது, தூக்கி போட்டாச்சு. என் பொண்ணை எடுத்துக்கோங்க, இப்போ 5th ஸ்டாண்டர்ட் போறாங்க, 4th ஸ்டாண்டர்ட் புக்கு தூக்கி போட்டாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல இருக்கும் ஞானம் வேணா இருக்கலாமா, இருக்கலாம், அந்த புத்தகம் என்னாச்சு, அவ்வளவுதான், போயிடுச்சு. அப்போ அதுக்கு ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணி இப்போ பாருங்க, மேனுவலா வச்சு நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி போச்சு. அப்போ மேனுவல் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறாங்க. அப்போ இருக்க அது ஒரு விஷயத்துல இருந்து, ஒரு தன்மையில இருந்து அது தன்மையை இழந்து இன்னொன்னா மாற்றத்துக்கு உட்பட்டு ஆகக்கூடியதா இருக்குது. ஆனா ஒருவன் கண்டுபிடித்ததை இன்னொருவன் உடனே மாற்றி எழுதிக்கிறான், முடிஞ்சு போச்சு. ஆனால் தன்னறிவாக ஆத்ம ஞானம் ஒன்றுதான். மாற்றம் முரண்பாடு ஏதும் எப்பயுமே கிடையாது. அன்னைக்கு பாருங்க, வாழையடி வாழையாக வந்த மொத்தம் அங்கிருந்து வியாசர் அவங்கலேருந்து தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி வரைக்கும் ஏதாவது மாறி இருக்குதா? திஷ்டாந்தங்கள் பயன்படுத்துறது கூட அப்படியே தான் பயன்படுத்துறாங்க. நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக இந்த காலகட்டத்தில் எது நம்மளுக்கு ஒரு தெளிவா தோதா இருக்குமோ அதை பாருங்க. ஒரு சாமியை நம்மளுக்கு எவ்வளோ ஒரு விசாரம் பண்ணி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க, நம்மளும் விசாரம் பண்ணணுன்றது. இப்போ முன்னின்மை பின்னின்மை நடுநின்மை இல்லைன்றதுக்கு அழகா ஒரு உதாரணம், ஒரு பென்சில் எடுக்கிறாங்க, இந்தாண்ட பக்கம் சீவரம், சரி இந்த கூர்ப்பு உடைஞ்சிச்சு, சரி இந்தாண்ட பக்கம் சீவரம், இந்தாண்ட பக்கம் ஏன் சீவி வைக்கிறோம் முன்னாடியேன்னு கேட்டால், இந்த கூர்ப்பு உடஞ்சா சடனா இந்த கூர்ப்பை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்தாண்ட பக்கம் இருக்க பென்சிலோட கூர்ப்பை யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சீவிட்டே வரும், இங்க முன்னின்மை இருக்கு, பின்னின்மை இருக்கு, நடுவுண்மை இருக்கு, எல்லாத்தையும் சீவி முடிச்சிடும். முன்னின்மை பின்னின்மை எதுவுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அது எவ்வளவு அழகா விசாரம் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது அன்னைக்கு சொல்றாங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும். முன்னுண்மை பின்னுண்மை எது கிடையாது, இதை சொல்லிடுறோம். 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும், 2 பேருக்கும் மாப்பிள்ளை 6 சவரன் தான் கேட்கிறாரு. போன இதுல நம்ம எவ்வளவு அவங்க உட்கார்ந்து அந்த விசாரம் பண்ணதை அவங்க அழகா நம்மளுக்கு சொல்றது மூலயமா, நீங்களும் இப்படிதான்ப்பா விசாரம் பண்ணணும், இப்படி சொல்லி கொடுத்தா எளிய முறையில அவங்களுக்கு புரியும்பா அப்படின்றது அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, 2 பேருக்கும் ஒண்ணுதான் பிரச்சனை, 6 பவுன் நகை தான் கேட்கிறாரு மாப்பிள்ளை. ஒருத்தவருக்கு அந்த 6 பவுன் நகை காணாம், இன்னொருத்தருக்கு 6 பவுன் நகை அவனால சம்பாக்கியமா பண்ண முடியாது. அவன் ஒரு கர்மாவை பண்ணி, ஒரு தொழிலை பண்ணி அந்த 6 பவுன் நகையை அவன் கர்மா பண்ணணும், அவனை தனியாக விட்டுணும். இன்னொருத்தவனுக்கு தொலைஞ்சு போச்சு, அது எங்க இருக்குதுன்னு தெரியல. இப்போ 10ஆம் அவன் கதையில நீ யாருன்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம், சோக நிவர்த்தி ஏற்படுது. முதல்ல துக்கம் போது, நான் செத்து போலன்ற ஒரு துக்கம் போது, 2வது அது நான் தான் அது அப்படின்னு ஒரு இன்பம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ இந்த கழுத்துல இருக்க தேடிட்டு இருக்காங்க. பொண்ணு என்ன பண்றான், அந்த 6 பவுன் நெக்லஸ் தானே அந்த மாப்பிள்ளை கேட்கறான்னு சொன்னேன், உன் கழுத்திலேயே போட்டுட்டு கேட்கறியாப்பா, இது நியாயமா
அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுது, அங்கே ஞானம் உன் கழுத்தில் போட்டு, அவனுக்கு தெரியல, அறியாமையில் இருக்கிறான், அவனுக்கு ஞானம் உன் கழுத்தில் தான்ப்பா இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு சந்தோஷம் வந்துச்சு, கல்யாணம் நடந்துச்சு. அந்த 6 பவுன் தானே தடையா இருந்தது. அப்போ அழகா அதை விசாரம் பண்ணிட்டு நம்ம கிட்ட எப்படி வந்து அதை சேர்க்குறாங்க பாருங்க. அவங்க வயசு என்ன, அவங்களோட அனுபவங்கள் என்ன, அவங்க இன்னமும் உட்காந்துட்டு படுத்துடல, அவங்க உட்காந்துட்டு இதை பத்தி எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போகலாம், எப்படி சொன்னா நம்ம குழந்தைங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு நாளும் ஒரே விஷயத்த பல கோணங்கள்ல அவங்க யோசிச்சு சொல்றாங்க. இப்படிதான் நம்ம இருக்கணும். அவங்கள அளவுக்கு முடியலனாலும் ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஆச்சாரியர்கள் சொன்னதை, நம்ம திருஷ்டாந்தத்தை நம்ம மாற்ற வேணாம். ஆனா அதை சொல்லிட்டு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒரு சில இது குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி நம்மளை கேட்கறவங்களுக்கு எளிமையான முறையில் நம்ம சொல்லணும். இப்போ அஞ்ஞானம் ஒன்றுதான், அதில் மாற்றம் முரண்பாடு ஏதும் கிடையாது. அதற்கு மேலான ஞானமும் இல்லை, அதற்கு வேறான ஞானமும் இல்லை. சஜாதிய விஜாதிய எதுவுமே அதுக்கு அந்நியமும் கிடையாது, அதுக்குள்ளேயும் கிடையாது, அதுக்கு வேறாவும் கிடையாது, அதை போலவும் கிடையாது. முடிச்சிட்டார். அவ்வாறே உலகில் எண்ணற்ற அஞ்ஞானங்கள் இருக்கலாம். ஒரு இனத்துக்கும் ஒரு இதுக்கும் ஒரு அஞ்ஞானம் இருக்கலாம். ஆனால் மகத்தான அஞ்ஞானம் உடலை ஆத்மா என்று நினைப்பதுதான். இருக்கிறதுலே மிகப்பெரிய அஞ்ஞானம் இது. இந்த உடலை நான் என்று நினைப்பதுதான் இருக்கிறதுலே பெரிய அஞ்ஞானம் சொல்லிட்டு இந்த உரையை இதோடு முடிச்சு கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.